நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் அப்படின்ற தலைப்பில் நிறைய விஷயங்களை பார்த்துட்டே வரோம். அவரோட கதை பல அதாவது மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் புத்தகத்தில் வந்த கதைகளை நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம். நான் சமீபத்தில் அவரோட மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செமினார் நிறைய அவர் அட்டன் பண்ணுவார். நிறைய செமினார் கிளாஸஸ் நிறைய எடுப்பார். அந்த மாதிரி ஒரு கிளாஸ் நான் பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் எனக்கு கிடைத்தது. ஹவு ஹீ டேக்ஸ் த கிளாஸ் அப்படின்றது இட்ஸ் சிம்ப்ளி அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு செமினார் ஹாலில் ஒரு மேனேஜ்மெண்ட் பர்சனல்ஸ் எல்லாமே வெல் எக்யூப்டு பர்சன்ஸ் தே வில் பி சிட்டிங் இன் த செமினார். ஒரு பெரிய ஆடிட்டோரியமில் இருப்பாங்க. இவர் மேனேஜ்மெண்ட் குரு அப்படின்ற தலைப்பில் இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு he has to give a lecture about the management techniques அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவரோட ஆரம்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு எல்லாருமே இவர் ஏதோ சொல்ல போகிறார் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. இவர் என்ன தான் சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு தெரியாத விஷயத்தை அவர் சொல்ல போகிறாரு அப்படின்ற மாதிரி பலர் பலவிதமான எண்ணங்களோடு அங்கே உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். ஸோ he will commence his what you call speech in a way that good morning. I said good morning அப்படின்னு சொல்லுவார். ஸோ முதல் வாட்டி குட் மார்னிங்னு சொல்லும்போது எல்லாருமே அமைதியாக இருப்பாங்க. செகண்ட் டைம் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஒரு சவுண்டு வரும் அங்கேருந்து, குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி வரும். ஐ செட் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவார். தென் அதுக்கப்புறம் ஒரு 50% ஆஃப் த பீப்புள் வில் சே குட் மார்னிங். See, when I say good morning, it is going to be good morning. Let us recognize that this morning is going to be good. Let us validate that this morning is going to be good. If the morning is not going to be good, let us make it good. He will start the session in this way. So people will be having in their mind, yes, he has got some stuff to say, and yes, let us listen to his speech. அப்படின்னு அந்த ஆடியன்ஸை இவரோட ட்ராவல் பண்ணுற மாதிரி அதாவது அவங்களோட ஃப்ரீக்வன்சியை இவரோட ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் பண்ணி கொண்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் தான் அவரோட செஷன்ஸ் எல்லாமே இருக்கும். பிகாஸ் த சக்ஸஸ் ஆஃப் எனி செமினார், எனி மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம், அது the ட்ரெயினர் எப்போதுமே he has to what you call read the pulse of the audience and then just go ahead. ஜஸ்ட் இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கணும், அங்கே ரெஸ்பான்ஸ் இருக்குதா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்க்காம சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா தட் மே நாட் பி அ குட் வாட் யூ கால் குட் ட்ரெயினர் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இவரோடதில் எஸ் ஒன் திங் ஹி வில் சே சர்டன் திங்ஸ் விச் இன்ஸ்பயர்ட் மீ அப்படின்னு சொல்ல முடியும். அதில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அப்படின்னு சொல்லுவார். நார்மலாகவே நம்ம ஒரு எல்லை போட்டுக்கிட்டு அந்த எல்லைக்குள்ளேயே இருப்போம், அதை விட்டு நம்ம தாண்டி வரமாட்டோம். நம்மளோட மனம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் இவ்வளோதான் முடியும், இதுக்கு மேலே நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு ஒரு எல்லை போட்டுக்கிட்டு அந்த எல்லைக்குள்ளேயே தான் அவங்க சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. So people need to come out of the box with their thinking and achieve certain things அப்படின்னு சொல்லுவார். So to what you call cite an example for that, he will say one particular story, a small story. Walt Disney he was termed as unsuccessful cartoonist in his earlier days. No one recognized him. நிறைய கார்ட்டூன்ஸ் போடுவார், நிறைய பிக்சர்ஸ் வரைவார். பட் he was termed to be an unsuccessful cartoonist அப்படின்ற மாதிரி தான் இருந்தார். ஸோ he was pondering in a garage. ஒரு கரேஜ்குள்ளே உட்காந்துட்டு அவரோட தாட் ப்ராசஸ் போயிட்டே இருக்கும்.
நம்ம லைஃப்பில் வந்து சாதிக்கணும், நம்ம லைஃப்பில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ணினா வந்து லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு he was pondering over a particular thing in a garage. அப்போ வந்து அந்த கரேஜோட மேலே ரூஃப் டாப்பில் வந்து he'll be seeing a rat which will be running here and there. எலி வந்து இங்கேயும் அங்கேயும் போயிட்டு ஓடி வந்துட்டுருக்கிறத அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார். இவரோட கார்ட்டூன்ஸ்லேயும் வந்துட்டு ரேட்ஸ்லாம் நிறைய போட்டிருப்பார். அப்போது அவர் என்ன நினைப்பார், ரேட் வந்து ஹாப்பியாக இருக்குது, ரேட் வந்து குதிச்சு ஓடுது, அதோட ஃபீலிங்ஸ் எல்லாம் அது காட்டுது அப்படின்ன உடனே இவருக்குள்ள அந்த தாட் ப்ராசஸ் வந்து ஓட ஆரம்பிக்கும். வாட் வில் ஹேப்பன் இஃப் ஐ மேக் த ரேட் டு ஸ்பீக் அப்படின்னு நினைப்பார். வாட் வில் ஹேப்பன் இஃப் ஐ மேக் த ரேட் டு ஸ்பீக். த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. அவர் வந்து அவரோட தொடர்கள் வந்து மிக்கி மவுஸாக இருக்கலாம், டொனால்டாக இருக்கலாம், டாம் அண்ட் ஜெரியாக இருக்கலாம், நிறைய வேரியஸ் கார்ட்டூன் ப்ரோக்ராம்ஸ்லாம், நிறைய கார்ட்டூன் இதெல்லாம் வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ அவர் வால்ட் டிஸ்னியோட சக்ஸஸ் அப்படின்னு சொன்னால் அவர் கொஞ்சம் மாற்றி யோசித்தார். எப்படி எலி பேசுமா அப்படின்லாம் யோசிக்கலை. ஸோ அவரோட சக்ஸஸ் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங். உங்களோட எல்லையிலேருந்து தாண்டி வெளியில் வந்து திங்க் பண்ணுங்கள், நீங்கள் வந்து வெற்றியாளனாக வருவீங்க அப்படின்றதுக்கு இந்த ஸ்டோரியை சொல்லுவார். இன்னொன்று வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து our capabilities are beyond our limitations. Our capabilities are beyond our limitations. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், உனக்கு இருக்கக்கூடிய திறமை வந்து நீ இவ்வளோ தான் நினச்சிட்ருக்க இல்லையா, அதையும் மீறி உன்னால் செயல்பட முடியும் ப்ரொவைடட் யூ திங்க் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து ப்ரூஸ்லியோடதை சொல்லுவார். ப்ரூஸ்லி அப்படின்றவர் வந்து he was totally discarded by martial arts. அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து ஒரு டோட்டலாக டிஸ்கார்ட் பண்ணும்பொழுது அவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா வந்து அவர் வந்து ஷார்ட் ஸ்டேச்சர். அவரோட ரைட் லெக் இஸ் 1 inch ஷார்ட்டர் தேன் ஹிஸ் லெஃப்ட் லெக். அவரோட ஐசைட் வந்து -10. இமேஜின் he was a short statured person and அவரோட ரைட் லெக் வந்து 1 inch ஷார்ட்டர் தேன் ஹிஸ் லெஃப்ட் லெக் and அவரோட eyesight -10. So what he was thinking is that he has to develop his skills in such a way that he has to be one of the most powerful person in martial arts. So he practiced in such a way that he made, அதாவது அவர் வந்து ஷார்ட் ஸ்டேச்சர்டு, அவரோட ரைட் லெக் வந்து 1 inch ஷார்ட்டராக இருக்குன்னா காலை முன்னாடி வச்சு கண்ணு -10 க்ளோஸ் ரேஞ்சில் போயிட்டு he made close encounters with the opponents and defeated them. So he converted his weakness into advantage. அவரோட வீக்னஸ் என்னன்றது சொல்லியாச்சு, அதை எப்படி அட்வான்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ற கன்வெர்ட் பண்ணி ப்ரூஸ்லி பிகேம் சக்ஸஸ்ஃபுல் ஆன் ஹிஸ் டேஸ். சக்ஸஸ் ஆஃப் அ வாரியர் ஸ்ட்ரென்த்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஹிஸ் பிலீஃப் அப்படின்னு சொல்லுவார். சக்ஸஸ் ஆஃப் அ வாரியர் டிபெண்ட்ஸ் ஆன் ஹிஸ் பிலீஃப், இன்னர் பிலீஃப். உள்ளுக்குள்ளே நீங்கள் ஜெயிக்க முடியும், சாதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் யூ கேன் டூ தட் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ப்ரூஸ்லி பிகேம் அ பவர்ஃபுல் பர்சன் அண்ட் அ பாப்புலர் பர்சன் இன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அட் அ லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம். சிமிலர்லி பித்தோவனும் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் தான். when he composed his 8th symphony, I think 7th or 8th, he was totally deaf and dumb. Imagine a person who cannot hear, who cannot speak, composed a symphony and made it success. So what made him to make that particular symphony அப்படின்றது தான். ஏன்னா அவரோடதும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் தான், அவரோடதும் வந்துட்டு டு ஓவர் கம் வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. டோன்ட் பி அ விக்டிம் ஆஃப் லாஜிக், ட்ரை டு மாஸ்டர் த லாஜிக். டோன்ட் பி அ விக்டிம் ஆஃப் ஃபியர், ட்ரை டு மாஸ்டர் த ஃபியர். So actually Beethoven became successful, I think, when he composed his 8th symphony.
இந்த ஹேண்டிகேப்போடு வந்து அவர் அதில் ஜெயிச்சு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. See, these are all classic examples which has been quoted by Swamiji Sukhopodananda in his management skill. Management எப்போதுமே எப்படின்னு சொன்னால் ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கிறது, எந்த மாதிரி ஜெயிக்கிறது, நமக்கு எனர்ஜி வந்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, எந்த மாதிரி வந்து லைன்ஸ்லாம் வந்து நம்ம we have to take it inside அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி நோவேர் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அதை ஒரு கேப்பை இது பண்ணால் ஆப்பர்ச்சுனிட்டி நவ் ஹியர் அப்படின்னு மாறும். நோவேரை வந்து நவ் ஹியர் அப்படின்னு சொல்லி மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி பல கதைகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். And to conclude with one thing, what he'll say is, to know and not to act on what you know is equal to what you do not know. ஒரு விஷயம் தெரியும் ஆனால் அதை செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா which is equal to that you do not know, you don't know that அப்படின்னு சொல்லுவார். ஸோ whatever things we know, we'll try to apply that and become successful in our life. Many things to learn and many things to inculcate from our gurus and senior people. Let us again see some more of these classic examples in our next session. Until then, it's bye from Venkat.